சென்னை தியாகராய நகரில் 162 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள இரும்பு மேம்பாலத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைக்கிறார். அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்களையும் அரசு செயலாளர்களையும் மாண்புமிகு துணை மேயர் அவர்களையும் பெருநகர சென்னை மாநகராட்சி ஆணையர் அவர்களையும் பொதுமக்கள் பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்களையும் வருக வருக என அன்புடன் வரவேற்கின்றோம். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டு வருகிறது. விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சந்தானம் இணைப்பில் இருக்கிறார். சந்தானம், முதல்வர் உள்ளிட்ட வேறு யாரெல்லாம் இந்த நிகழ்வுல பங்கேற்றிருக்காங்க? அது மட்டும் இல்லாம இந்த இரும்பு மேம்பாலத்தோட அம்சங்கள் என்னங்கிறது குறித்தும் சொல்லுங்க. பிரியதர்ஷினி, சென்னையில போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்துவதற்காக பல்வேறு முயற்சிகளை தமிழ்நாடு அரசு மேற்கொண்டு வருகிறது. அந்த வகையில சென்னை தியாகராய நகர் பகுதியில தெற்கு உஸ்மான் சாலையிலிருந்து சிஐடி நகர் பிரதான சாலையை இணைக்கும் வகையில இந்த இரும்பு மேம்பாலம் என்பது 164.92 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டிருக்கிறது. இதன் மூலமாக சென்னையில பார்த்தா கோடம்பாக்கம், வடபழனி, அதே போன்று நுங்கம்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து தென்சென்னை வேலைச்சேரி நோக்கி செல்லக்கூடிய மக்கள் கிட்டத்தட்ட 45 நிமிடங்கள் வரை செல்லக்கூடிய இந்த பாதை வழியா பயணிக்கணும்னா நேரமாக இருந்தது. தற்போது அதனை 10 நிமிடங்கள்ல கடக்கும் வகையில இந்த மேம்பாலம் என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது. சிஐடி நகர் பிரதான சாலையிலிருந்து அது அண்ணா சாலை இணைக்கும் வகையில இந்த மேம்பாலம் என்பது கட்டப்பட்டிருக்கிறது. இந்த இரும்பு பாலம் சென்னையில முதல் முறையாக கட்டப்பட்டிருக்கிறது. இந்த தூண்கள் அனைத்துமே முழுவதுமாக இரும்பினால அமைக்கப்பட்டிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 3800 மெட்ரிக் டன் அளவிலான இரும்பு மூலமாக இந்த பாலத்தினுடைய தூண்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. 55 தூண்கள் ஒட்டுமொத்தமாக இந்த மேம்பாலத்துல அமைக்கப்பட்டிருக்கிறது. இதன் மூலமாக கான்கிரீட் மூலமாக கட்டப்படுவதற்கு ஏற்படக்கூடிய கால அளவினை விட இந்த இரும்பு தூண்கள் மூலமாக கட்டப்படுவதற்கான ஏற்படக்கூடிய கால அளவு என்பது மிக குறைவாக இருக்கிறது. அதே போன்று இந்த மேம்பாலத்தினுடைய தரமும் கான்கிரீட்டை விட தரமாக இருக்கிறது என்று சென்னை மாநகராட்சி சார்பாக இந்த ஏற்கனவே சென்னை மாநகராட்சியினுடைய ஆணையர் இது தொடர்பாக ஒரு காணொலியை வெளியிட்டிருக்கிறாங்க. தற்போது இந்த மேம்பாலத்தை பொதுமக்களுடைய பயன்பாட்டிற்காக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்திருக்கக்கூடிய காட்சிகளை தான் பார்க்கிறோம். இந்த நிகழ்ச்சியில நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் KN நேரு, சுகாதாரத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியம், அதே போன்று சென்னை மாநகராட்சியினுடைய மேயர் பிரியா, துணை மேயர் மகேஷ்குமார், துறையினுடைய அதிகாரிகள் அனைவருமே பங்கேற்றிருக்கிறாங்க. தற்போது இந்த மேம்பாலத்திற்கான தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை பணிவன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். தற்போது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் திறந்து வைத்திருக்கக்கூடிய ஜே அன்பழகன் பாலம் பற்றிய குறும்படத்தை இப்போது பார்க்கலாம். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தலைமையிலான திராவிட மாடல் அரசு அனைத்து வசதிகளுடன் கூடிய நகர்ப்புற கட்டமைப்புகளை சிறப்பாக மேம்படுத்தி வருகிறது. பெருகி வரும் போக்குவரத்தினை குறைத்து மக்கள் எளிதாக பயணம் செய்திடும் வகையில் கடந்த 4 ஆண்டுகளில் பெருநகர சென்னை மாநகராட்சியில் 13 இடங்களில் புதிய பாலங்கள் கட்டப்பட்டு மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்பட்டுள்ளது. இதன் தொடர்ச்சியாக தமிழ்நாடு அரசினால் உயரிய தொழில்நுட்பத்துடன் பெருநகர சென்னை மாநகராட்சியின் சார்பில் கட்டப்படும் முதல் இரும்பு மேம்பாலமானது தியாகராய நகர், தெற்கு உஸ்மான் சாலை மற்றும் சிஐடி நகர் பிரதான சாலையை இணைக்கும் வகையில் சிறப்பாக கட்டப்பட்டுள்ளது. ரூபாய் 165 கோடி செலவில் 1200 மீட்டர் நீளமும் 8.40 மீட்டர் அகலமும் கொண்ட இந்த பாலம் 3800 மெட்ரிக் டன் இரும்பினால் வடிவமைக்கப்பட்டு 53 வலுவான தூண்களுடன் நவீன தொழில்நுட்பத்தின் சிறந்த அடையாளமாக திகழ்கிறது. தற்போதுள்ள தெற்கு உஸ்மான் சாலையில் ஏற்கனவே உள்ள கான்கிரீட் மேம்பாலத்துடன் இணைக்கப்பட்டுள்ள இந்த புதிய பாலம் தினசரி சராசரியாக 40,000த்திற்கும் மேற்பட்ட வாகனங்கள் பயணித்து 2 லட்சத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் பயன்பெறுவார்கள். இம்மேம்பாலத்தின் சிறப்பம்சமாக மேம்பாலத்தின் தடுப்பு சுவர்களில் தியாகராய நகர் மற்றும் சுற்றுப்புறங்களின் வாழ்வியல் காட்சிகள் அழகிய ஓவியங்களாக சித்தரிக்கப்பட்டு அப்பகுதி மக்களின் உழைப்பையும் மரபையும் கௌரவிக்கின்றன. நாங்கள கடை வச்சிருக்கோம் 40 வருஷமா. இங்க பிரிட்ஜி கட்டுறது ரொம்ப நன்றி ஐயா. ஜனெல்லாம் வரப்போ நல்லா ஃப்ரீயா இருக்கும். ரொம்ப டிராபிக்ல தான் குழந்தைய டெய்லியும் நான் ஸ்கூல்ல எடுத்துமே டிராப் பண்ணிட்டு இருந்தேன். இது ரொம்ப நெருக்கடியா இருந்தது. இந்த பிரிட்ஜ் ஓபன் பண்ணிட்டாங்கன்னா உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருக்கும்.
ஏன்னா என் பொண்ணு கரெக்டா டைமுக்கு கூட்டு போயிருவேன், நானும் டைமுக்கு சீக்கிரமா வந்து ஆபீஸ் கிளம்ப ஈஸியா இருக்கும். இது ஏற்படுத்தி தமிழ்நாடு அரசுக்கு ரொம்ப நன்றி. இந்த நீண்ட நாள் பிரச்சனை இந்த பாலம் வந்து இப்ப திறந்தனால எங்களுக்கு ரொம்ப சுலபமா இருக்கும். இல்லைன்னா ரொம்ப தூரம் சுத்திட்டு வரணும். இந்த பாலம் திறந்தது வந்து எங்களை மாதிரி ஆட்டோக்காரங்களுக்கு நல்ல ஒரு போக்குவரத்துக்கு இடையூறு இல்லாம நல்லபடியா போயிட்டு இருப்போம். இந்த பாலம் திறந்ததுக்கு முதல்வருக்கு நன்றி. இன்றோ சென்னையின் வளர்ச்சி பயணத்தில் புதிய பெருமைமிகு அடையாளமாக கட்டப்பட்டுள்ள இந்த மேம்பாலத்தை திறந்து வைத்து சிறப்பிக்கும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நகராட்சி நிர்வாகத்துறையின் சார்பில் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். பாலப்பணிகளை சிறப்பாக மேற்கொண்ட பொறியாளர்களுக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் நினைவு பரிசு வழங்கி சிறப்பு செய்கிறார்கள். முதலாவதாக தலைமை பொறியாளர் ப. சங்கரவேலு அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். சங்கரவேலு அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. மேற்பார்வை பொறியாளர் சுதாகர் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். சுதாகர் அவர்களுக்கு பொன்னாடை மற்றும் நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. உதவி செயற்பொறியாளர் முருகவேல் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். 165 கோடி ரூபாயில் கட்டப்பட்ட இரும்பு மேம்பாலத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்தார். அந்த காட்சி முருகவேல் அவர்களுக்கு பொன்னாடை போட்டப்பட்டு நினைவு பரிசு வழங்கி சிறப்பு செய்யப்பட்டது. உதவி செயற்பொறியாளர் ஜானகி அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். அதைத் தொடர்ந்து அந்த பணிகளில் ஈடுபட்டோருக்கு தற்போது சிறப்பு செய்யப்பட்டு வருகிறது. தற்போதைய விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சந்தானம் இணைப்பில் இருக்கிறார். சந்தானம், என்ன விவரம்? தற்போது இந்த மேம்பாலத்தினுடைய பணியாற்றிய பொறியாளர்களுக்கு முதலமைச்சர் மரியாதை. அதன் பின்பு இந்த மேம்பாலத்துல அவர் பயணம் செய்து நேரடியாக அந்த மேம்பால பணிகளை முழுமையாக பார்வையிடவும் முதலமைச்சர் திட்டமிட்டிருக்கிறார். நம்ம பார்க்கிறோம், கிட்டத்தட்ட வந்து ஏற்கனவே தெற்கு உஸ்மான் சாலையில ஏற்கனவே கான்கிரீட் மூலமாக இந்த மேம்பாலம் என்பது அமைக்கப்பட்டிருந்ததில் தற்போது 1.2 மீட்டர் தூரத்திற்கு இந்த இரும்பு மேம்பாலம் இணைக்கப்பட்டிருக்கிறது. இதன் மூலமாக 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு பொதுமக்கள் இந்த போக்குவரத்து நெரிசல் இல்லாம பயணிக்கலாம். அதே போன்று சென்னை தியாகராய நகரிலிருந்து இந்த மேம்பாலத்துல ஏறவும் இறங்குவதற்கும் 2 இணைப்பு சாலைகள் வந்து மேம்பாலத்தோட நேற்றிருக்காங்க. தெற்கு உஸ்மான் சாலையினுடைய சந்திப்புல, அதாவது டி நகருடைய பேருந்து நிலையத்திலிருந்து இடதுபுறம் இந்த பேருந்துகள் வந்து இந்த மேம்பாலத்துல ஏறுவதற்கான வகையும், அதே போன்று அண்ணா சாலையிலிருந்து வரக்கூடிய பொதுமக்கள் தியாகராயர் நகர்ல இறங்குவதற்காக தெற்கு உஸ்மான் சாலையினுடைய முடிவுல இறங்குவதற்கும் என 2 இணைப்பு வழிகளும் இந்த மேம்பாலத்துல இருப்பதன் காரணமாக பொதுமக்கள் டி நகர்ல இருந்து இந்த மேம்பாலத்தின் மூலமாக ஏறுவதற்கும் இறங்குவதற்கும் வழியா இருக்குது. அண்ணா சாலையிலிருந்து நேராக வேலைச்சேரி போன்ற அதே போன்று மற்ற பகுதிகளுக்கு செல்லக்கூடிய மக்கள் மேம்பாலத்துல பயணிக்கலாம். சென்னையில் கட்டப்பட்ட இரும்பு மேம்பாலத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைக்கிறார். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தற்போது தியாகராய நகரில் தெற்கு உஸ்மான் சாலை மற்றும் சிஐடி நகர் பிரதான சாலையை இணைக்கும் வகையில் 164.92 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள மேம்பாலத்தை திறந்து வைத்து சிறப்பித்திருக்கிறார்கள். இந்த பாலத்திற்கு ஜே அன்பழகன் பாலம் என பெயர் சூட்டப்பட்டிருக்கிறது. அதற்கான பெயர் பலகையையும் கல்வெட்டையும் திறந்து வைத்து சிறப்பித்திருக்கிறார்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். தற்போது பாலத்தினை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பார்வையிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். தற்போதைய விவரங்களை செய்தியாளர் சந்தானம் வழங்க கேட்கலாம். சந்தானம், தற்போது அந்த பாலத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சென்று கொண்டிருக்கிறார். அவருடன் வேறு யாரெல்லாம் இருக்காங்க? கூடுதல் விவரம் என்ன? இந்த பிரதான மேம்பாலத்தை தொடங்கி வைத்திருக்கக்கூடிய முதலமைச்சர் தற்போது மேம்பாலத்துல நடந்தவாறு சென்று மேம்பால பணிகளை ஆய்வு செய்கிறார். சென்னையில கட்டப்பட்டிருக்கூடிய இந்த முதல் இரும்பு பாலம் என்பதனால நேரடியாகவே அவர் தற்போது நடந்து சென்று ஆய்வு செய்ய இருக்கிறார். சற்று தூரத்திற்கு பின்பு அவர் நேரடியாக இந்த மேம்பாலம் வழியாகவே பயணம் செய்து தலைமை அலுவலர் திமுகவுடைய தலைமை அலுவலகமாக இருக்கிற அண்ணா அறிவாலயத்தில் அடுத்த கட்ட பணிகளை மேற்கொள்ள இருக்கிறார். இந்த நிலையில் தான் தற்போது சென்னை மாநகராட்சியினுடைய மேயர் பிரியா, அதே போன்று அமைச்சர்கள் நேரு, சேகர் பாபு, மா சுப்பிரமணியம் உள்ளிட்டோரோடு தற்போது இந்த மேம்பாலத்தை தற்போது முதலமைச்சர் நேரடியாக நடந்து சென்று உருவாக்கக்கூடிய பணிகளை ஆய்வு செய்திருக்கிறார். அதன் பின்பு அவருடைய வாகனத்துல தற்போது இன்னும் சற்று தூரத்திலிருந்து புறப்பட்டு நேரடியாக அடுத்த கட்ட பணிகளுக்காக முதலமைச்சர் செல்ல இருக்கிறார். சென்னையில் 165 கோடி ரூபாய் செலவீட்டில் கட்டப்பட்ட
இரும்பு மேம்பாலத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்திருக்கிறார். இதற்கான கல்வெட்டுகளையும் திறந்து வைத்து தற்போது அந்த இரும்பு மேம்பாலத்தில் முதலமைச்சர் நடந்து சென்று கொண்டிருக்கிறார். அந்த காட்சிகளை பார்க்கிறோம். இந்த மேம்பாலம் பயன்பாட்டிற்கு வருவதன் மூலமாக போக்குவரத்து நெரிசல் வெகுவாக குறையும், பொதுமக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று கருதப்படுகிறது. அந்த வகையில் தற்போது இரும்பு மேம்பாலம் முதலமைச்சரால் திறந்து வைக்கப்பட்டு மக்களின் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்பட்டிருக்கிறது. உஸ்மான் சாலை சிஐடி நகரை இணைக்கும் வகையில் இந்த இரும்பு மேம்பாலம் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. தியாகராய நகரில் இரும்பு பாலத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்திருக்கிறார். ஏற்கனவே கடுமையான போக்குவரத்து நெரிசல் மிகுந்த பகுதி என்பதால் இந்த பாலம் பயன்பாட்டிற்கு வரும்போது பொதுமக்களின் போக்குவரத்து நெரிசல் அவதிக்குள்ளாகுவது வெகுவாக குறையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 165 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சென்னையில் கட்டப்பட்ட இரும்பு மேம்பாலத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்து தற்போது அந்த இரும்பு மேம்பாலத்தில் நடந்து சென்று அதிகாரிகளோடு அவர் பார்வையிட்டு வருகிறார். இந்த மேம்பாலத்திற்கு ஜே அன்பழகன் என்று பெயர் சூட்டப்பட்டிருக்கிறது. 3700 மெட்ரிக் டன் இரும்பினால் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு இந்த இரும்பு மேம்பாலம் கட்டப்பட்டிருக்கிறது. நாளொன்றுக்கு சுமார் 40,000 வாகனங்கள் இந்த மேம்பாலத்தில் சென்று வரும் என்ற வகையில் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. இரும்பு மேம்பாலத்தை திறந்து வைத்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அதில் சிறிது தூரம் நடந்து சென்று கொண்டிருக்கிறார். தொடர்ந்து அவரின் வாகனத்தில் ஏறி இதற்கு பின்னால் இருக்கும் நிகழ்வுகளில் பங்கேற்க இருப்பதாக முன்னதாக நமது செய்தியாளர் குறிப்பிட்டிருந்தார். தியாகராய நகரில் கட்டப்பட்டிருக்கும் இரும்பு மேம்பாலத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்திருக்கிறார். உஸ்மான் சாலை சிஐடி நகரை இணைக்கும் வகையில் இந்த இரும்பு மேம்பாலம் கட்டப்பட்டிருக்கிறது. ₹165 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சென்னையில் முதல் இரும்பு மேம்பாலத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்திருக்கிறார். 3700 மெட்ரிக் டன் இரும்பினால் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு இந்த இரும்பு மேம்பாலம் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. நாள் ஒன்றுக்கு 40,000 வாகனங்கள் இந்த ஜே அன்பழகன் மேம்பாலத்தில் சென்று செல்லும் வகையில் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. 165 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இந்த இரும்பு மேம்பாலம் கட்டப்பட்டிருக்கிறது. இந்த மேம்பாலம் பயன்பாட்டிற்கு வருவதன் மூலமாக போக்குவரத்து நெரிசல் வெகுவாக குறையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த முதல் இரும்பு மேம்பாலத்திற்கு ஜே அன்பழகன் பெயர் சூட்டப்பட்டிருக்கிறது. தற்போது முதலமைச்சர் மற்றும் அரசு அதிகாரிகள் அந்த மேம்பாலத்தில் நடந்து சென்று வருகின்றனர். அந்த காட்சிகளை நாம் திரையில் பார்த்து வருகிறோம். இரும்பு மேம்பாலத்தை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அந்த மேம்பாலத்தில் நடந்து சென்று வருகிறார். அவருடன் அரசு அதிகாரிகள் உடன் உள்ளனர். தியாகராயரில் திறக்கப்பட்ட புதிய இரும்பு மேம்பாலத்தை முதலமைச்சர் நடந்து சென்று பார்வையிட்டு வருகிறார். நாள் ஒன்றுக்கு 40,000 வாகனங்கள் வந்து செல்லும் வகையில் இந்த மேம்பாலம் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. 3700 மெட்ரிக் டன் எடையோடு 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு இந்த இரும்பு மேம்பாலம் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. முன்னதாக இந்த மேம்பாலம் தொடர்பான குறும்படமும் ஒளிபரப்பு செய்யப்பட்டது. மேலும் இதில் பணியாற்றிய பொறியாளர்களுக்கும் சிறப்பு செய்து கௌரவிக்கப்பட்டனர். தொடர்ந்து இந்த இரும்பு மேம்பாலத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நடந்து சென்று பார்வையிட்டு வருகிறார். உஸ்மான் சாலை ஜிஎஸ்டி நகரை இணைக்கும் வகையிலாக இந்த இரும்பு மேம்பாலம் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. சென்னை தியாகராய நகரில் 165 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் முதல் இரும்பு மேம்பாலம் கட்டமைக்கப்பட்டு முதலமைச்சரால் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. நாள் ஒன்றுக்கு இந்த இரும்பு மேம்பாலத்தில் 40,000 வாகனங்கள் சென்று செல்லும் வகையில் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமின்றி 3700 மெட்ரிக் டன் 2 கிலோமீட்டர் தூரம் வரை இந்த மேம்பாலம் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த மேம்பாலம் பயன்பாட்டிற்கு வருவதன் மூலமாக பொதுமக்கள் போக்குவரத்து நெரிசலில் சிக்குவதை வெகுவாக குறைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த இரும்பு மேம்பாலத்திற்கு ஜே அன்பழகன் பெயரும் சூட்டப்பட்டிருக்கிறது.
உஸ்மான் சாலை சிஐடி நகரை இணைக்கும் வகையிலான இந்த இரும்பு மேம்பாலத்தை ரிப்பன் வெட்டி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திறந்து வைத்து தற்போது அரசு அதிகாரிகள் உள்ளிட்ட பலரோடு திறந்து வைக்கப்பட்ட அந்த இரும்பு மேம்பாலத்தில் நடந்து சென்று பார்வையிட்டு வருகிறார். அந்த காட்சிகளை நாம் தற்போது பார்த்து வருகிறோம். 165 கோடி ரூபாய் செலவீட்டில் கட்டப்பட்ட முதல் இரும்பு மேம்பாலத்தை முதலமைச்சர் திறந்து வைத்திருக்கிறார்.